ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இந்த கொடி பார்த்திங்கன்னா சிகப்பு கொடி பசலை இருக்குது இல்லைங்களா, அதுதான். இதை நான் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒரு 4 கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், சின்ன சின்னதாக. அதை தான் மேலே ஒரு கேனில் 2 கட்டிங்ஸும் கீழே தரையில் ஒரு கேன் வச்சு அதில் 2 கட்டிங்ஸும் நட்டு வச்சுருந்தேன். ரெண்டுமே சூப்பராக தளைஞ்சி வந்துருச்சு. இது இப்போ மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த கீரை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கொடி படறதுக்கு இங்கே வசதி இல்லை. கொடி காய்கறிக்கு தான் ஒரு வெர்டிக்கல் பந்தல் போட்டிருக்கேன். அதனால் இதை எடுத்துடலாம், கீழே இருக்கிறத வளர்த்திக்கலாம் அப்படின்ட்டு தரையில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு இது ஃபுல்லாக வேரோடையே எடுத்துட்டேன். அடுத்து பிரண்டை பார்க்கலாம். இது சதுர பிரண்டை. பிரண்டையிலே 4 வகை இருக்குது இல்லைங்களா, சதுர பிரண்டை, ஓலைப்பிரண்டை, இலப்பிரண்டை, முப்பரண்டை அப்படின்னு 4 இருக்குது இல்லைங்களா. இது ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற சதுர பிரண்டை தான். பிஞ்சா கொழுந்து இருக்குல்ல, நுனியில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து சைடில் இருக்கிற அந்த நார்லாம் ஆஞ்சிட்டு நம்ம சமைச்சிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம். இந்த கொடி பாருங்கள், வெர்டிக்கல் பந்தலில் எவ்வளோ பெருசு ஏறி இருக்குது அப்படின்ட்டு. இதை ஃபுல்லாக இப்போ எடுத்துட போகிறேன். இந்த முறை இந்த பிரண்டையை எடுத்து நான் பிரண்டை பொடி அரைக்கலான் இருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள், மற்ற பொருள் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி இந்த பிரண்டையை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ட்ரையாக நம்ம அரைச்சிக்கலாம். இது சுடுசாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்ல பசியை தூண்டும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். அடுத்து அத்திப்பழம் 2 இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். பழம் நல்லா அடியில் சிகப்பாக பழுத்துக்குச்சு. இதை பறித்தோம் அப்படின்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ண பிரண்டை கொடி, சிகப்பு கொடி பசலை, அப்புறம் அத்திப்பழம் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். கொடி பசலையை ஆஞ்சி வச்சுட்டேன். பிரண்டையை கொஞ்சம் 1 அடி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா தான் பிஞ்சாக எடுக்கணும். பறித்த அத்திப்பழம் 2 இதில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் அறுவடை. கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சு, சிகப்பு வெண்டைக்காய், அதை பறித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு அத்திப்பழம் சூப்பராக ரெட் கலரில் பழுத்துருக்கு. புனே ரெட் அத்தி தான் இது. பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு பூச்சி மாதிரி ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு, அதனால தான் தட்டிட்டு எடுத்தேன். அத்திப்பழம் கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா ரெட் கலரில் இருக்குது. பழமும் நல்லா பெரிய பழமாக இருக்குது இந்த பழம். அடுத்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் செடி இந்த கேன்லேயும் போட்டிருக்கேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் இந்த முறை நிறைய நோய் தாக்குதலுக்கு ஆளாயிருச்சுங்க. இலையெல்லாம் இந்த மாதிரி பழுத்து பழுத்து கொட்டுது. அப்புறம் மாவு பூச்சியும் நிறைய வந்துருச்சு. சின்னதுலேயே கொஞ்சம் பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. சைஸ் பெருசாக வர மாட்டேங்குது கத்திரிக்காய். இது பார்த்திங்கன்னா கரும்பு சக்கை. நம்ம கரும்பு ஜூஸ் புளிகிற இடத்துலேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இதை காய வச்சு மக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது கூட மண் சேர்த்து மக்க வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதத்தில் நல்ல உரமாக மாறிடும். இதை நம்ம கோகோ பிட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி கூட பீட்ரூட் எடுத்து நட்டிருந்தேன். அது இப்போ ஓரளவுக்கு விளைஞ்சிருக்கு. எந்த சைஸில் இருக்குன்னு தெரில. பீட்ரூட் இலையெல்லாம் ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த பீட்ரூட்டை எடுத்துடலாம். ஒரு 4-5 கேனில் பீட்ரூட் நட்டுருக்கிறேன். இந்த ஹைட்டான கேன்லேயே நட்டுட்டேன். ஏன்னா அந்த எலித்தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் அந்த உயரம் கம்மியாக இருக்கிற க்ரோ பேக்கில் போட்டிருந்த பீட்ரூட் எல்லாம் எலி சாப்பிட்ருச்சு, நிறைய கடிச்சு வேஸ்ட் பண்ணிடுச்சு. அதனால் அதிலிருந்து மீதி இருக்கிற செடி கொஞ்சம் செடி எடுத்து இந்த மாதிரி கேனில் நட்டுட்டேன். வெண்டைக்காய் செடி இருக்கிற கேனில் ஒரு 5-6 கேனில் ஒவ்வொரு பீட்ரூட் செடியாக நட்டுட்டேன். சின்ன சின்னதாக விளைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற பீட்ரூட் எல்லாத்தையும் பறிச்சிடலாம். இந்த லீஃபையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கூடவே சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் மாதிரியே செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற கத்திரிக்காயும் பறிச்சுக்கலாம். இதில் ஒரு 5 செடி நட்டுருக்கேங்க. கத்திரிக்காய் செடி நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காய் இந்த வயலட் கலரில் நீல நீளமாக இருக்குது இல்லைங்களா, அந்த விதை தான் வாங்கி போட்டேன். ஆனால் காய் பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலர் நீளமாகவும் காய்க்குது, கொஞ்சம் ஒயிட் மிக்சிங்காகவும் காய்க்குது. இது சாம்பாருக்கு நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நான் ஆக்சுவலாக கொடி காய்கறி இன்னொரு சைடில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைடில் ஒரு 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கிச்சன் கம்போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது கோகோ பிட்டு, மண், இது எல்லாத்தையும் கலந்து இந்த 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் ரெடி பண்ணேன். கொடி காய்கறி ஆடி மாதம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்திரிக்காய் செடி நட்டிருக்கேன். இப்போ இருந்த கத்திரிக்காய், பீட்ரூட்டு, பச்சை வெண்டைக்காய், சிகப்பு வெண்டைக்காய், அத்திப்பழம் இதெல்லாம் பறித்து வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு நாள் பறித்தது. கொஞ்சம் புதினா இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினாவை கட் பண்ணும்போதே அப்படியே மணமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது வாசனை. அப்புறம் அந்த சிகப்பு தண்டுக்கீரை இருக்குது, அதையும் கொஞ்சம் அப்படியே வேரோடையே எடுத்துடலாம். சிகப்பு தண்டுக்கீரை 2 கட்டமாக முளைச்சிது. அதனால தான் செடி பெருசும் சின்னதும் கலந்த மாதிரி இருக்குது. இந்த சிகப்பு தண்டுக்கீரையும் ஒரு 2-3 தடவை கட் பண்ணி எடுக்கலாம். திரும்ப தலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சம்மரில் தலையாது. சம்மர் அந்த 2 மாதம் கழித்து நம்ம அதை ட்ரை பண்ணோம்னா 2-3 தடவை கட் பண்ணி எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிறுகீரை.
சூப்பராக இருக்குது கீரை. இதை வந்து இன்னொரு நாள் பறிச்சுக்கலாம். அத்தி செடி 2 வச்சுருக்கீங்க. அதில் ஒரு செடியில் இப்போ ஒரு பழம் பழுத்துருக்கு. இதை வந்து பறிச்சுக்கலாம். அத்தி பழம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. நல்லா வெடிச்சிக்கிச்சு, சிகப்பு கொடுத்துருச்சு பாருங்கள் அடியில். இப்போ வந்து இந்த புதினா, அத்திப்பழம், சிகப்பு தண்டு கீரை இதெல்லாம் ஒரு நாள் பறித்தது. இன்னொரு அத்திப்பழம் இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். இன்னொரு செடியிலையும் ஒரு அத்திப்பழம் இருக்குங்க, அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். விட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படி வெடித்து காஞ்சு போயிடுது. 2 அத்திப்பழம் கிடச்சிருச்சுங்க இன்றைக்கி சூப்பராக. 2 பழத்தையுமே ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இருந்த புதினா, சிகப்பு தண்டு கீரை, அத்திப்பழம் இதெல்லாம் அறுவடை பண்ணி வச்சுட்டேன். சிறுகீரை இருந்துச்சுன்ட்டு முன்னாடி காமிச்சு இல்லைங்களா, அதை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். நல்லா கீரை பெருசு பெருசாக வளர்ந்துருச்சுங்க, செம்மையாக இருக்குது கீரை. சிறுகீரை வந்து கட் பண்ணி எடுத்தோன்னா திரும்ப திரும்ப தலைஞ்சு வராது. ஒரு தடவை தான் அதை நம்ம வேரோட தான் எடுத்துக்கணும். சிறுகீரை கூட கொஞ்சமாக பச்சை மிளகாய், உப்பு, பூண்டு, சீரகம், தக்காளி, வெங்காயம் இதை சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு கடைஞ்சோம்னாவே சூப்பராக இருக்கும். வேக வைக்கும்போது 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்புறம் கடைசியாக தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சிறுகீரையை பறிச்சிட்டேன். ஒரு அத்திப்பழம் இருக்குது. இந்த அத்திப்பழம் நல்லா பெருசாகவே வெடிச்சிருச்சு. இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இதிலிருந்து தான் எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குங்க, அதையும் பறிச்சிடலாம். இது வந்து எல்லாமே ஒரே பாக்கெட் விதை தான், வைலட் கலர் கத்திரிக்காய் தான். ஆனால் கலர் பாருங்கள், வெள்ளை கலர் மாதிரி காய்க்குது. ஒருவேளை ஏதேனும் சத்து பற்றாக்குறையா இல்லை இந்த ரகத்தில் அப்படி மிக்சடாக இருக்குதா விதையில அப்படின்னு தெரியலை. நான் வந்து இந்த கத்திரிக்காய் பறித்தேன் அப்படின்னா இது கூட முள்ளங்கி, முருங்கைக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் இதெல்லாம் சேர்த்து சாம்பார் வச்சுருவேன். இந்த மாதிரி மல்டி வெஜிடபிள் சேர்த்த சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் சிகப்பு முள்ளங்கிங்க, இது வந்து ஒரு கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்கு பெருசாக. அதை தான் இன்றைக்கி பறிக்க போகிறேன், கத்திரிக்காய் கூட சேர்த்து சாம்பார் செய்யறதுக்கு. ஃபுல் ரெட்டாக வரல, கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது பார்க்க. இதை வந்து அந்த லீஃபை எடுத்துட்டு சாம்பார் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குங்க இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற செடியில். இது பாருங்கள், வைலட் கலர் கத்திரிக்காய் அப்படியே கொத்தாக காய்ச்சிருக்கு. 4 காய் இருக்குது இதில். என்ன இந்த கத்திரிக்காய் செடியில் அந்த மாவு பூச்சி தொந்தரவு தாங்க அதிகமாக வருது, கட்டுப்படுத்தவே முடியல. நானும் கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் அந்த லீஃப் எல்லாம் அடியிலிருந்து எடுத்து விட்டுருவேன். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரி லீஃப் எல்லாம் எடுத்து விட்டோம்னா இப்போ சம்மருங்கிறதுனால செடி அப்படி காஞ்சு போயிடுது லீஃப் இல்லாமல் இருந்தால். இலை பழுத்துருச்சு அப்படின்னா அந்த லீஃபை எடுத்துடணும். இந்த சிகப்பு தண்டு கீரை விதை எடுத்து வச்சுட்டு விதையை ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விதை போட்டோன்னாவே போதும், எல்லாமே முளைச்சிக்கும். நல்லா சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். ஒரு 3 நாள் 4 நாளிலேயே முளைச்சிக்கும். அப்புறம் ஒரு 2-3 தடவை கட் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கொஞ்சம் சிகப்பு தண்டு கீரை இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். கீரை நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. காய்க்கிறதுக்கு முன்னே பறிக்கிறது நல்லது. இந்த விதையே ஒரு 2-3 கட்டமாக முளைச்சிது. அதனால் பாருங்கள், சின்னதும் பெருசுமாக கலந்து முளைச்சிருக்கு. இந்த பெருசாக இருக்கிற கீரையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப தளைஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இருந்த கத்திரிக்காய், ஒரு சிகப்பு முள்ளங்கி, ஒரு அத்திப்பழம், சிகப்பு தண்டு கீரை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த அறுவடையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதா சொல்லுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.